இன்டர்ன்ஷிப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திங்க் பண்ணுற முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நார்மல் காலேஜ்லேருந்து வரேன், என்னால் இன்டர்ன்ஷிப்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. பட் ரியாலிட்டி அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்கில் இருக்குது, நீங்கள் ப்ராப்பரான இடத்துல அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட இன்டர்ன்ஷிப் எடுக்க முடியும். அந்த மாதிரி டேட்டா சயின்ஸுக்கு நீங்கள் இன்டர்ன்ஷிப் எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், எந்தெந்த விஷயத்தை கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அண்ட் எந்த இடத்துல நீங்கள் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் abin, நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர். வெல்கம் டு மை சேனல். லிங்க்டின் டேட்டா சயின்ஸ் இன்டர்ன்ஷிப்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 300+ ஓப்பனிங்ஸ் வந்து கரண்ட்டாக இருந்துட்டு இருக்கான் பார்க்கும்போது. ஸோ இன்டர்ன்ஷிப்க்கு ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் நம்ம அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஸ்கில் நம்மள்ட்ட இருக்குதா, நம்ம ப்ராப்பரான இடத்துல அப்ளை பண்ணுறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒய் இன்டர்ன்ஷிப், நான் டேரெக்டாக ஜாப் எடுத்துகிட்டு போகலாம், நான் இன்டர்ன்ஷிப் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்க சுச்சுவேஷனில் டேட்டா சயின்ஸ்க்கு டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. டேட்டா சயின்ஸ்க்கு அதிகமான பேக்கேஜ் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. இருந்தாலுமே அவங்க எடுக்கிற பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கில்டாக இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. நீங்கள் கம்பேரிட்டிவ்லி ஜாப் எடுக்கிறத விட இன்டர்ன்ஷிப் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிஷியலாக வந்து கம்மியான ஒரு ஸ்டைஃபன் மாதிரி கொடுத்தாலுமே அந்த கம்பெனியில் உங்களுக்கு ஜாப் கொடுத்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு பேக்கேஜ் கொடுத்து எடுத்துப்பாங்க. இல்லை அந்த கம்பெனியில் எடுத்துக்கல அப்படின்னாலுமே அந்த இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் நல்ல ஒரு ஜாப் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் சொல்ல போகிற விஷயம் வந்துட்டு ஈஸியாக வந்து நம்ம ஒரு 1 or 2 months வந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம இன்டர்ன்ஷிப் எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா தட் ஒன்ட் ஒர்க்ஸ். எனக்கு கண்டிப்பாக ஜாப் எடுக்கணும், நான் வந்து இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக போகணும், பட் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா திஸ் வீடியோ ரியலி ஹெல்ப்ஸ் யூ. ஏன்னா இந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா, டேட்டா சயின்ஸ் வந்து பேசிக்காக என்னென்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான விஷயத்தை மட்டும் லேர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது மட்டுமே இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இன்டர்ன்ஷிப் எடுக்கிறதுக்கு பத்தாது. அது இல்லாமல் அடிஷனலாக சில விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணணும். அது நீங்கள் என்னென்ன லேர்ன் பண்ணணும், அதை எப்படி நீங்கள் ஷோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் இப்போ டேட்டா சயின்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா பேசிக்காக என்ன லேர்ன் பண்ணுவீங்கன்னா, ஏதோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேட்டா விர்ச்சுவலைசேஷனுக்காக பவர் பிஐயில் வந்து டெப்ளூ லேர்ன் பண்ணுவீங்க. ஒரு பேசிக்கான அல்காரிதம்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த ஒரு நாலேஜ் மட்டுமே ஒரு இன்டர்ன்ஷிப் எடுக்கிறதுக்கு போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போதாது. இது இல்லாமல் அடிஷனலாக நிறைய கம்பெனிஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லிங்க்டின்ல போஸ்ட் பண்ண நிறைய இன்டர்ன்ஷிப்போடைய ஒரு ரெக்ரூட்மெண்ட்டை சர்ச் பண்ணி பார்த்தா அது மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து கேட்குற ஒரு காமனான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங். நீங்கள் லேர்ன் பண்ண மிஷின் லேர்னிங்கை எப்படி உங்களுடைய டேட்டா சயின்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். நீங்கள் லிங்க்டின்ல இந்த மாதிரி நீங்கள் டேட்டா சயின்ஸ்க்கான ஒரு இன்டர்ன்ஷிப் ஜாப் சர்ச் பண்ணும்போது அதில் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் இந்த மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் பற்றி கேட்டிருப்பாங்க. அண்ட் தென் நீங்கள் அல்காரிதம்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் டேட்டா சயின்ஸ் பேஸ் பண்ணிருக்கக்கூடிய அல்காரிதம்ஸில் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கணும். அந்த அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஜெக்ட்ஸும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கணும். இந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் எப்படி நடக்கும்னா, உங்கள் ப்ரொஃபைலை பார்ப்பாங்க. உங்கள் ப்ரொஃபைல் வந்துட்டு அவங்க சூட் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு சில சம்ஸ் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் 1 or 2 days வந்து உங்களுக்கு டைமும் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் திருப்பி அனுப்பணும். ஒன்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி அனுப்பினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அவங்க இன்டர்வியூவே கொடுப்பாங்க. நீங்கள் இன்கேஸ் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்டர்வியூ உங்களாடி கிராக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இன்டர்ன்ஷிப் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. டேட்டா சயின்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப் இல்லை அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் ப்ராப்பரான நாலேஜில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேட்டா சயின்ஸில் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, இந்த ஒரு பேர் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் இல்லை. இது இல்லாமல் நீங்கள் இதை தாண்டி உங்கள் ப்ரொஃபைல் நீங்கள் வந்து நிறைய இடத்துல ஷோ பண்ணணும். அது எப்படி ஷோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் ஓடின் ஸ்கூல். நீங்கள் வந்து டேட்டா சயின்ஸ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் டேட்டா சயின்ஸ் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் மற்ற இடத்தோட கம்மியான ப்ரைஸில் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஓடின் ஸ்கூல் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஓடின் ஸ்கூலில் எல்லாமே வந்து லைவ் கிளாஸஸாக இருக்கும். அந்த லைவ் கிளாஸும் உங்களுக்கு வந்து இந்த டேட்டா சயின்ஸை 6 months டீச் பண்ணுவாங்க. இல்லை கோராக அவங்க என்னென்ன விஷயத்தை டீச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பைத்தன் டீச் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸோட பேசிக்ஸ் டீச் பண்ணுறாங்க, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டீச் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அடிஷனலாக அஷூர் க்ளவுடில் நீங்கள் டேட்டா சயின்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க டீச் பண்ணுறாங்க. முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எலக்டிவ்ஸ் வந்து அவங்க தருவாங்க. அந்த எலக்டிவ்ஸில் உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட், என்எல்பி, இடிஎல், ஸ்பார்க், ஏர்ஃப்ளோ, கேஃப்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் பவர் பிஐ இருக்குது, டெப்ளூ இருக்குது. இதில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இதை முடிச்சதுக்கப்புறம் இவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ப்ராஜெக்ட் டிமாண்டில் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட்டை அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் அந்த ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் ஒர்க்கும் பண்ண முடியும். இப்போ கரண்ட்டாக இவங்க கிட்ட இருக்க ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் மேத்தமெட்டிக்ஸ் அனாலிசிஸ், அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட், டயபெட்டிஸ் ப்ரிடிக்ஷன், கிரெடிட் ஃப்ராட் டிடெக்ஷன், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் ரியல் டைமில் ஒர்க் பண்ண முடியும். அதை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணதையும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ரெஸ்யூம் பில்டிங் அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக வந்து பிளேஸ்மெண்ட் செல் இருக்குது. அதுலேருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பிளேஸ் ஆகிறதுக்கு இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணி தரத்துக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மோக் இன்டர்வியூஸும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, நியூவாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சாலுமே அதை ப்ராப்பராக கன்வே பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும். அது நீங்கள் மல்டிபிள் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஒரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அந்த ப்ராக்டிஸை நீங்கள் வந்துட்டு இந்த மோக் இன்டர்வியூஸ்லேயே பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு மோக் இன்டர்வியூ சப்போர்ட் இவங்க தராங்க. இந்த கோர்ஸுடைய ஃபீஸ் ஆக்சுவலாக எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99,000 + GST மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க 30,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் தராங்க. இனிஷியலாக இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் இருக்கிற மார்க்கை பொறுத்து உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது கிடைக்கும். இதில் உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது அண்ட் 10 day ரீஃபண்ட் பாலிசியும் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வந்து தராங்க.
இயர்லி பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கவுண்ட் 10% தந்துட்டுருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 59,000 இந்த கோர்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ்க்கு இந்த அமௌண்ட் வந்து அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இவங்ககிட்ட லேர்ன் பண்ணி ஜாப் எடுத்த அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே உங்கள் வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணுறது டெஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இதில் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து 25th March வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் செக் அவுட். பேக் டு டாபிக். நீங்கள் எந்த மாதிரி இடத்துல ஷோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக 2 விஷயத்தில் ஷோ பண்ணலாம். ரிசர்ச் பேப்பர்ஸ். ஸோ ரிசர்ச் பேப்பர்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியலனா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து அதை நீங்கள் ப்ராப்பராக உங்களோட டேட்டா சயின்டிஸ்ட் டேட்டா அனலிஸ்ட் ஸ்கில்லை வச்சு ரிசர்ச் பண்ணி ஒரு பப்ளிஷ் பண்ணணும். லைக் ஒரு பேப்பராக பப்ளிஷ் பண்ணணும். அதே பப்ளிஷ் பண்ணுறதா அவங்க ரிசர்ச் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த டேட்டா சயின்டிஸ்ட் ரோலுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி உங்களுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை அப்படின்னா paperswhicchcode.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. இது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு வெப்சைட். லைக் வந்து இந்த மாதிரி ரிசர்ச் பேப்பர்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு பாப்புலரான வெப்சைட். இந்த வெப்சைட் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து அவங்க ரிசர்ச் பேப்பர்ஸை போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு ரிசர்ச் பேப்பரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் கூட நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த ரிசர்ச் பேப்பர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த கோட் வேணும் அப்படின்னா அந்த கோடை கூட நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு இடத்துல நீங்கள் ஒரு ரிசர்ச் பேப்பரை பப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய பேர் வந்து அதுக்கு ரேட்டிங்கும் கொடுப்பாங்க. அந்த ரேட்டிங்கை பொறுத்து நிறைய கம்பெனிஸ் இந்த பேப்பரில் யார் ஒர்க் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்த்து உங்களை அவங்க இன்டர்ன்ஷிப் கூப்பிட்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரியலி இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரிசர்ச் பேப்பரில் ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நாலேஜும் கெயின் ஆகும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. இதில் நிறைய கிரேட்ஸ் உங்களுக்கு லைக் வந்து AAA ரிசர்ச் பேப்பர்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த ரிசர்ச் பேப்பர் பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டான டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான வீடியோ நம்ம போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன்ஸ். மெயினாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காம்படிஷன் பண்ணுற பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேக்கத்தான். ஸோ நீங்கள் ஹேக்கத்தானில் நிறைய காம்படிஷன்ஸில் நீங்கள் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. இல்லை இன்கேஸ் வந்து நீங்கள் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் நிறைய பேர் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட பீப்புள் உங்களை நோட்டீஸ் பண்ணி உங்களை ரீச் பண்ண நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ மெயினாக உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் வந்து ஷோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷோ பண்ணி ஹேக்கத்தான் நல்ல ஒரு ரேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலில் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாப்ஸ் வந்து லிங்க்டின்லேயே அப்ளை பண்ணும்போது உங்கள் ப்ரொஃபைல் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதுலேருந்து உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது நிறையவே சான்சஸ் இருக்குது. இல்லை மெயினாக மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது ஜாப் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு ரியல் டைம் சினாரியோவில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். நீங்கள் இப்போ வந்து ஒரு பவர் பி மட்டும் லேர்ன் பண்ணியிருக்கீங்க, இல்லை வந்து டெப்ளோ மட்டும் லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது நான் லேர்ன் பண்ணிட்டேன், இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவேன், இந்த விஷயத்தை பண்ண சொன்னால் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இல்லாமல் நீங்கள் கிரியேட்டிவாக வந்து திங்க் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சிலிகான் வேலி பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இந்தியன் மார்க்கெட் கூட ரெட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி இந்தியன் மார்க்கெட் இன்னும் இறங்குமா இறங்காது அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான விஷயத்தை நீங்கள் ரிசர்ச் பண்ணி உங்கள் டேட்டா அனாலிசிஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வரும். ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அந்த இடத்துல ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய ரியல் லைஃப்பில் எப்படி இந்த டேட்டா சயின்ஸ் ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுறது அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப்பில் ஜாபே கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திங்க் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அவங்க கற்றுக்கிற ஸ்கில்லுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கறதில்ல. இது நம்மளுடைய தப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம லேர்ன் பண்ண விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை பண்ண சொன்னால் நான் பண்ணுவேன், இதை வந்து அவுட் ஆஃப் பாக்ஸில் திங்க் பண்ணி நான் எக்ஸ்ட்ரா பண்ணது இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம வந்திருப்போம். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. நீங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போக முடியாது. இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து ஹை லெவலில் இருக்காங்க, ஹை நாலேஜில் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி வந்து ஒரு அளவுக்கு போகலாம். பட் நீங்கள் அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்காமல் ஓனாக அவுட் ஆஃப் த பாக்ஸில் திங்க் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயரில் இருக்காங்க, நீங்களும் ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயரில் இருக்கீங்க, நீங்கள் வந்து எந்த ஒரு இன்டர்ன்ஷிப்பு ட்ரை பண்ணவே இல்லை, நம்ம வந்து காலேஜ் முடிச்சு ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லி மைண்ட் செட்டில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஃபோர்த் இயரில் தேர்ட் இயரில் மட்டும் தான் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் செகண்ட் இயர்லேயே ஒர்க் பண்ணுறதுக்கு பாருங்கள். ப்ராஜெக்ட்டை ஒரு ஒர்க்காக பார்க்காம அது ஒரு ரியல் டைம் நான் வந்து கற்றுக்கணும். ஸோ எனக்கு வந்து நான் ஃபியூச்சரில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஓன் ஸ்கில் டேட்டா சயின்ஸ் ஸ்கில்லை நான் எப்படி என்னோட பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா ரியலி இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். டேட்டா சயின்ஸ் இஸ் சீரியஸ்லி a குட் ஜாப், a கூல் ஜாப். ஸோ வந்துட்டு அதை ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி லேர்ன் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ இந்த விஷயத்தில் தான் இந்த வீடியோ நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ விஷயத்தில் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதுக்கு பாருங்கள். இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம் abin official 2020. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. see you next video. Bye.